வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா எகிப்தியன் கீரை பறிப்போம். பாருங்கள், எகிப்தியன் கீரைன்னு இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நாட்டுப்புறத்தில் இதை புண்ணாக்கு கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, தாது உப்புக்கள், மினரல்ஸ் இருக்குது. அதனால் இந்த கீரை எடுத்துட்டால் மிகவும் உடம்புக்கு நல்லது. இதில் 2 வகை இருக்குது. ஹைப்ரிட் கடுகு மாதிரி காய்க்கும். நம்ம நாட்டில் உள்ள புண்ணாக்கு கீரை சதுரமாக நீட்டு காயாக காய்க்கும். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இப்போ இந்த கீரையை நம்ம அறுவடை செய்வோம். வாங்க பாருங்கள். இதான் புண்ணாக்கு கீரை, ரவுண்டாக இருக்கும். அதான் எகிப்தியன் கீரைன்னு சொல்கிறாங்க. எகிப்திலேருந்து ஹைப்ரிட்டாக இப்போ போட்டிருக்காங்க. இது அது பெரிய பெரிய இலைகளாக இருக்கும். நிறையா சத்துக்கள் இருக்கிறதுனால இப்போ இதை அனைவரும் வளர்க்குறாங்க. இப்போ நானும் போட்டு வளர்த்துருக்கேன். வாங்க இதை அறுவடை செய்வோம். பாருங்கள், அதுக்குள்ளே நோய் விழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு, கொஞ்சம் பார்க்க இலைகள் நல்லா இருக்குது. இப்போ இதை அறுவடை செய்வோம். பாருங்கள், இப்படி ஆஞ்சி கீரை மாதிரி பச்சை மிளகா, தக்காளி போட்டு, நல்ல வெங்காயம், பச்சை மிளகா நிறையா போட்டு கடைஞ்சி தாளிக்கலாம். நல்ல சத்தான கீரை, பொரியலாகவும் வச்சு சாப்பிடலாம், பருப்பு போட்டு கூட்டாகவும் வச்சு சாப்பிடலாம். அப்படி எகிப்தியன் கீரை உடம்புக்கு நல்லது. நிறையா அயன் சத்து இருக்குது, தாது உப்புக்கள், வைட்டமின்கள் எல்லாம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. அப்படி உடம்புக்கு தேவையான சின்ன சின்ன மெக்னீசியம், தாது உப்புக்கள் அப்படி நிறைய இருக்கிறதுனால இந்த கீரையை கட்டாயம் அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். பாருங்கள், இவ்வளோ கீரை பறிச்சிட்டோம். இப்படி இந்த கீரையை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.